அன்றைக்கி காலையில் மணி 4 இருக்கும். தூக்கம் கலைஞ்சும் கலையாமல் ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்மளோட ஏரியா பாய்ஸ்லாம் இந்த காலையில் எங்கடா கிளம்பிட்டீங்க அப்படின்ட்டு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்து என்ன பண்ணுறோமோ இல்லையோ இந்த டீயை ஃபஸ்ட்டு போட்டுடணும். அப்போ தான் அந்த டே நமக்கு கம்ப்ளீட் ஆகும். டீ பிஸ்கட்டை போட்டுட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே லைட்டாக பொழுது விடிய ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணும். சொல்கிறேன். மாலை போட்டிருந்தோம்ல, வேளாங்கண்ணி போயிட்டு வந்து லென்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபாஸ்டிங் முடிஞ்சு இன்றைக்கி மீன் வாங்க வந்திருக்கோம். ஏன் ஊரில் மீன் கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் நம்ம ஊருக்கு வர்ற மீன் எல்லாம் இங்கேருந்து தான் வருது. ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். அப்படின்னு நினச்சிட்டு வந்தது தான் தப்பாக போச்சு. அன்னைக்குன்னு பார்த்து மீன் எல்லாமே டிமாண்டு, ரேட் எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நமக்கு ஊரில் கொடுக்குற ரேட்டை விட டபுளாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்துட்டோமே, வாங்காமல் போனால் அசிங்கமாகிடும் குமார். அதனால் கிடைச்ச மீன்கள் அப்படியே கொஞ்சம் வாரி போட்டுட்டு நண்டு இறால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே இருக்கிற எல்லா மீனையும் ஓரளவு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம தான் லென்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தோன்னு பார்த்தா ஊரே லென்ட் ஃபாஸ்டிங்கில் தான் இருந்திருக்கும் போல் இருக்குது. அவ்வளோ க்ரௌடு. மீன் வர வர ஏலம் போயிட்டே இருக்குது. சரி, நம்ம கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்கி கொஞ்சம் பேரம் பேசலான்னு பார்த்தா அங்கே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பேரத்துக்கு இடமே இல்லை. சொல்கிற ரேட்டு தான், வாங்கினா வாங்குங்க, வாங்கலனா போங்க, அடுத்த கஸ்டமரை நான் பார்க்குறேன்ட்டாங்க. சரின்ட்டு ஆளுக்கு ஒரு இளநியை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப காலையில் எழுந்ததால் இளநீ வேலைக்கு ஆகலை. சரின்ட்டு வண்டியை ஓரமாக போட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடலாமேன்ட்டு உட்காந்துட்டோம். பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆனால் சொல்லி 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் ஆளுக்கு கொஞ்சமாக பிச்சு வாயில் போட்டு கிளம்பிட்டோம். சரி, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஈஸ்டர் சண்டே. போன கையோட மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி லோட் பண்ணி வச்சுட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. சர்ச் முடிச்சுட்டு வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கட்டு கட்டியாச்சு. ரொம்ப நாளாக லென்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தாலும் மட்டனோ சிக்கனோ சாப்பிட்ணும் போல் தோணலை. மீன் நண்டு இறால் எப்படி தான் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. வந்து ஒரு கட்டு கட்டியாச்சு. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.